அத்தியாயம் 104. ஊர் முன்னிலையில் வேண்டுமானால் அகிலாண்டேஸ்வரி ஜானுவை அந்த வீட்டின் வாரிசாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாவியான ஜானு அந்த ஈஸ்வரியிடம் மாட்டிக்கொண்டு அனுபவிக்கும் கொடுமை கொஞ்சமல்ல. அதில் சகுனி போல அந்த கலா இன்னும் ஏற்றிவிட, கவின் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவளை பாசமாக பார்த்து கொள்வது போல நடிப்பார். அவன் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டால் அவளை மோசமான முறையில் கொடுமை செய்வார். ஒரு வேலைக்காரியை விட மோசமாக நடத்துவார். இதுவரை கவின் அவளை ராணி போல பாவித்து வளர்த்திருந்தான். திடீரென அவளை வேலை செய்ய சொன்னால் அவளால் எப்படி முடியும்? அவள் உடைகளை கூட அவளுக்கு துவைக்க தெரியாது. இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல் வீட்டின் வேலைகளெல்லாம் பார்ப்பது ஜானுதான். தெரியாது என்று சொன்னால் அவளை அடைத்து வைத்து கொடுமை செய்வது, உணவு கொடுக்காமல் கொடுமை செய்வது, அடிப்பது என பாடாய்படுத்துவார்கள். அதிலும் அவளை பார்த்து கொள்வது மட்டும்தான் கலாவின் வேலை. ஒருவேளை இந்த கொடுமை தாங்காமல் அவள் இதை பற்றி கவினிடம் சொல்ல முயன்றால் அவளை கொன்று விடுவோம், இல்லையெனில் நீ இந்த வீட்டு வாரிசே இல்லை என்று துரத்தி விடுவோம் என பயமுறுத்தினார்கள். பாவம் ஜானு மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் நரக வேதனை கொண்டாள். பீரியட்ஸ் வலியுடன் அந்த பாத்திரங்களை கழுவ முடியாமல் கழுவி கொண்டிருந்தாள் ஜானு. ஏய் சனியனே, இன்னும் இதை கழுவி முடிக்கலையா? இந்தா இதையும் சேர்த்து கழுவு என்று இன்னும் சில பாத்திரங்களை அவள் முன் குவித்துவிட்டு சென்றாள் அந்த சகுனி கலா. ஜானு கடையோர கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டபடி அதையும் சேர்த்து கழுவினாள். அவள் நினைவில் இருப்பதெல்லாம் மதி மட்டுமே. அவளுக்கு செய்த துரோகத்துக்குத்தான் கடவுள் தனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள்வாள். பெரிதாக இல்லை, ஒரு முறையாவது அவள் முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். ஈஸ்வரிக்கு ஜானுவை பார்க்க பற்றி கொண்டு வந்தது. அந்த ரம்யா என் வீட்டுக்கு மருமகளா வந்துடவே கூடாதுன்னு தான் இந்த சனியனை வாரிசா எதுக்கு சம்மதம் சொன்ன. ஆனா அவ கொடுத்த வாக்க மீறி என் புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டா. இதுல இந்த சனியனை பார்க்க பார்க்க கொல்லணும் போல இருக்கு என்று ஜானுவை முறைத்து பார்த்தபடி சொன்னார் ஈஸ்வரி. கலா ஒரு மார்க்கமாய் சிரித்து கொண்டாள். மா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு அப்புறம் அவளை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம் என்றாள் ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன். ஈஸ்வரியும் அதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சனியனும் அந்த ரம்யாவும் செத்து ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதியே. அது வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. கவலைப்படாதீங்கம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன் என கலா ஜானுவை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தாள். ஈஸ்வரிக்கு தன் இளைய மகனை பற்றிதான் கவலை. கல்யாணம் நின்ற அடுத்த நாளே ஃபாரின் சென்று விட்டான். அப்படியாவது அவன் நார்மல் ஆகி விடுவான், அந்த தமிழை மறந்து விடுவான் என்று அவரும் கொஞ்சம் விட்டு பிடிக்க முயன்றார். மொத்த பிசினஸும் இப்பொழுது கவின் கையில். தன்னவளின் துரோகத்தை மறக்கவே அவன் விரும்பிய அந்த பிசினஸ் உள்ளே தன்னை புகுத்தி கொண்டான். ஓய்வில்லாமல் உழைக்கிறான். யாரிடமும் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களை தேடவும் ஆள் போட்டிருக்கிறான். ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒவ்வொரு விதமாய் இருந்தது. அன்று ஏதந்தம் கிராமத்தில் கோவில் திருவிழா. வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான வழிபாடு உண்டு. கல்யாணமாகாதவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டால் கல்யாணம் ஆகும். இப்படி பல வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்த சக்தி வாய்ந்த கடவுளது. தமிழும் ரம்யாவும் கோவிலுக்கு சென்றார்கள். அங்கிருந்த பாட்டிகள் அந்த கோவிலை பற்றி சொல்லிக்கொண்டே வர தமிழ் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தாள். மாசமாயிருந்த பெண்கள் அங்கிருந்த சாமி சிலையின் பக்கத்தில் செல்லாமல் சற்று தள்ளி நின்று கொண்டார்கள். ஏன் பாட்டி, மாசமா இருக்கவங்க மட்டும் அந்த சாமி கிட்ட போக மாட்டேங்கிறாங்க? அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி கண்ணு. புள்ளத்தாச்சி பிள்ளைங்க அந்த சாமி கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு வழக்கம். போனா என்னாகும்? தீட்டு சாமி, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லுவாங்க.
அதனால புள்ளத்தாச்சி பிள்ளைங்க பக்கத்துல போக மாட்டாங்க. ஆனா நீங்க போகலாம். போய் விளக்கு போடுங்க என்று அந்த பாட்டி இருவரின் கையிலும் விளக்கை கொடுக்க தமிழும் ரம்யாவும் திரு திருவென முழித்தார்கள். என்னடி இது, இப்ப என்ன பண்ண போற? தமிழ் என்ன செய்வதென தெரியாமல் கையை பிசைந்தாள். போங்க என்று சுற்றி இருந்தவர்கள் அவர்களை அவசரப்படுத்த தமிழ் மனதுக்குள் ஒரு பயம். தன் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம். தமிழ், பேசாம உண்மையை சொல்லிடலாண்டி. குழந்தைக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றது? தமிழ் வயிற்றினை பிடித்தாள். அட போங்க பிள்ளைகளா என்று அந்த பாட்டி அவசரப்படுத்த கடவுளை வேண்டிக் கொண்டே தயக்கமாய் 2 எடுத்து வைத்த தமிழ் பட்டென நின்றாள். அங்கிருந்த அத்தனை பேரும் என்னவென்பது போல் பார்த்தார்கள். போம்மா, ஏன் நிக்கிற? என்னால முடியாது என்றாள். ஏன்? ஏன்னா என்று தன் வயிற்றை மெல்ல தடவி கொடுத்தவள், ஏன்னா நான் மாசமா இருக்கேன் என்றாள் அத்தனை பேரின் முன்பு. அங்கிருந்த அத்தனை பேரும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். ஊர் பெரியவர் கோபமாக முன்னே வந்தார். என்னம்மா சொல்ற? அப்ப இத்தனை நாள் எங்ககிட்ட போய் சொல்லியிருக்க. நாங்க எதை வேணாலும் மன்னிப்போம். ஆனா தப்பான உறவையும் பொய் சொல்றவங்களே மன்னிக்கவே மாட்டோம். இத்தனை மாசம் எங்களை ஏமாத்திருக்கீங்க என்று அவர் கோபமாய் சொல்ல அங்கிருந்தவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அங்கிருந்த அத்தனை பேரும் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். ரம்யாவால் அங்கிருந்தவர்களை சமாளிக்க முடியும். ஆனால் தமிழ் மாசமாக இருக்கும் பெண். ரம்யா கேள்விப்பட்டவரை அவர்களை ஏமாற்றினால் கிடைக்கும் தண்டனை மோசமாகத்தான் இருக்கும். அதைவிட இப்போது அவர்களுக்கு அங்கிருப்பதுதான் பாதுகாப்பு. அவர்களை வெளியே அனுப்பிவிட்டால் மீண்டும் அவர்கள் கையில் சிக்கிக் கொள்ள வேண்டும். உங்களை தண்டிக்க கூட எனக்கு மனசு வரல. மரியாதை அங்கிருந்து போயிருங்க. மனமே இல்லாமல் சொன்னார்கள். தமிழும் ரம்யாவும் என்ன செய்வதென்றே தெரியாமல் முழித்தார்கள். போயிருங்க என ஊர் தலைவர் முடிவாய் சொல்லிவிட விஷயம் கேள்விப்பட்டு விக்ரமன் அப்பொழுதுதான் மூச்சு வாங்க ஓடி வந்தான். போயிரலாண்டி என தமிழ் ரம்யா கையை பிடிக்க, ஒரு நிமிஷம்டி என ரம்யா மக்கள் முன்னே போய் நின்றாள். தப்புதான், நாங்க உண்மையை மறைச்சது தப்புதான். ஆனா 2 உசுரை காப்பாத்துதான் போய் சொன்னோம். ஊர் மக்கள் முகம் மாறியது. தமிழும் அவ புருஷனும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் பல மிரட்டல் வந்தது. இதுக்கிடையில அவ புருஷனுக்கு திடீர்னு மிலிட்ரியில வேலை கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் நாடு, இன்னொரு பக்கம் பொண்டாட்டி புள்ள. தான் குடும்பத்தை விட நாடு தான் முக்கியம்னு அவரு நாட்டை காப்பாத்து போயிட்டாரு. அதுவும் யாரை நம்பி? உங்க எல்லாரையும் நம்பி. ஆனா இன்னைக்கே நீங்க மாசமா இருக்க பிள்ளைய வெளியே போக சொல்றீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாட்டை காப்பாத்து போனவர் பொண்டாட்டி கூட பாதுகாப்பு கொடுக்க இங்க ஒரு நாதியும் இல்ல என்று வராத கண்ணீரை துடைத்து கொண்டாள். அங்கிருந்த அத்தனை பேரும் இதை ஆவென சின்சியராக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தமிழ் கூட ஒரு நொடி அவள் சொன்ன பொய்யை நம்பிவிட்டாள் என்றால் பார்த்துக்கோங்க. என்னப்பா சொல்ற? அப்ப இதை முதல்ல நீங்க சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம் தான். ஆனா ஒருவேளை நீங்க எங்களை நம்பாம இடம் கொடுக்க மறுத்துட்டா நாங்க எங்க போவோம்? இவங்களை கொன்னே தீருவேன்னு சுத்திட்டு இருக்க ஜாதி வெறி பிடிச்ச குடும்பத்துக்கிட்ட மாட்டி இந்த 2 உசுரும் எப்பவோ செத்து போயிருக்கோம். எல்லாம் சரிதான், ஆனா அந்த புள்ள தாலி கூட போடலையே. கூட்டத்தில் ஒருத்தன் பாயின் பிடித்து கேட்க அங்கிருந்த அத்தனை பேரின் கண்ணும் இப்பொழுது தமிழின் பக்கம் திரும்பியது. ஆத்தாடி, மண்டம் மேலருக்கு கொண்டைய மறந்துட்டோமே என்பதை போல ரம்யா கவனமும் தமிழ் பக்கம் திரும்பியது. அதான, புருஷனை உண்மையா நேசிக்கிற எந்த பொண்ணும் கழுத்துல தாலி போடாம இருக்க மாட்டா. நீங்க சொல்றது உண்மைன்னா அந்த புள்ள தாலி போட்டிருக்கணுமே என அன்னைக்குன்னு பார்த்து 50 பேரும் பாயிண்ட பிடிச்சி பேச அனைவரின் பார்வையும் தமிழ் மீதுதான் இருந்தது. தமிழ் கழுத்தில் தாலி இருக்கிறதா என்று அனைவரும் ஆர்வமுடன் திரும்பி பார்த்தனர். ஆத்தாடி, ஒரு வேகத்துல போய் அள்ளி வீசிட்டோமே. இப்ப தாலி இல்லைன்னா நம்மள பொழந்து கட்டிடுவாங்களே என்று ரம்யா நகத்தை கடிக்க, எங்க தாயி, உன் கழுத்துல தாலிய காணா
என்று அந்த ஊரின் பாட்டி ஒருவர் சந்தேகமாய் கேட்டார். போச்சு, செத்தோம், என்னைய தான் வச்சு செய்வாங்க என்று ரம்யா பதட்டத்துடன் பார்க்கும் சமயம் தமிழ் மெல்ல அவள் கரத்தை தூக்கி அந்த சுடிதாருக்குள் மறைத்து வைத்திருந்த தாலியை வெளியே எடுத்து காட்டினாள். அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல, ரம்யாவும் கூட சற்று அதிர்ந்துதான் போனாள். அவளுக்கு தெரிந்தவரை தமிழ் தாலி அணியவில்லை. ஆனால் இது எப்படி? இப்ப நம்புறீங்களா? நீங்க எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா நினைப்பீங்கன்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். இத்தனை நாள் நீங்க பாதுகாப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருக்கிறது சரி வராது. நாங்க கிளம்புறோம் என்று தோழி கரம் பற்றி தமிழ் 2 எட்டு எடுத்து வைத்திருக்க மாட்டாள். அதற்குள் அவளை போக விடாதபடி அத்தனை பேரும் வந்து வழி மறித்து நின்றார்கள். நீங்க எங்கேயும் போகக்கூடாது. எங்களை நம்பி வந்த உங்களை நாங்க ஒரு நாளும் கைவிட மாட்டோம். யாரு வேணாலும் வரட்டும், எந்த கொம்ப வேணாலும் வரட்டும், எங்களை மீறித்தான் உங்களை தொட முடியும். நீங்க இங்க தான் இருக்கணும் என அத்தனை பேரும் கட்டாயப்படுத்தி அவர்களை தங்க வைத்தார்கள். விக்ரமனுக்கு இப்பொழுதுதான் மூச்சே வந்தது. எங்கே ரம்யா ஊரை விட்டு சென்று விடுவாளோ என்று ஒரு நொடி பயந்தே விட்டான். ரம்யா தமிழை பிடித்து தனியே அழைத்து வந்தாள். இது எப்படி பண்ண? எத? அதான் தாலி. மாசமா இருக்கவங்க பக்கத்துல போகக்கூடாதுன்னு அந்த பாட்டி சொன்னதுமே எப்படியும் நம்ம மாட்டிப்போன்னு தோணுச்சு. உடனே இந்த மரத்துல இருந்த மஞ்சக்கிழங்கு தாலி எடுத்து நானே கட்டிக்கிட்டேன். அடியே, நீயும் என் கூட சேர்ந்து கேடி ஆகிட்ட போ. தமிழ் தன் வயிற்றை தடவி கொடுத்தபடி சொன்னாள். என் குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன். அதற்கு பின் வந்த நாட்களில் பிள்ளை தாச்சி பெண் என்பதாலே தமிழை அத்தனை பேரும் பாசமாய் பார்த்து கொண்டார்கள். அவளை ஒரு வேலையும் செய்ய விடுவதில்லை. பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த தமிழுக்கு வளைகாப்பு போடும் பொழுது கூட, உன் புருஷன் இப்ப கூட வரக்கூடாதா என்று அவள் தலையை வருடி கொடுத்து சென்றார்கள். அனிச்சையாக அவள் சிந்தனை ராவணனை நோக்கி சென்றது. அவன் முகத்தை இனி எந்த ஜென்மத்திலும் பார்த்துவிடக்கூடாது என அவள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள். பிரசவ நாளும் வந்தது. ரம்யாதான் அவளை விட அதிகமாய் துடித்து போனாள். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு அழகான பெண் மகவு ஒன்றை ஈன்றெடுத்தாள் தமிழ். அவளையும் ராவணனையும் உரித்து வைத்தது போல பிறந்திருந்தாள் அந்த குட்டி தேவதை. ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மொத்த வலியும் குழந்தையின் முகம் கண்டால் மறந்து போகும் என்பார்கள். அப்படித்தான் பிங்க் கலரில் பிறந்திருந்த அழகு மகளை கண்டு அவள் மொத்த வலியும் மறைந்து போனது. புள்ளைய பார்க்கவாது உன் புருஷன் வருவானா? அவரு லீவிட்டா வரேன்னு சொல்லியிருக்காரு என சமாளித்து வைத்தாள் தமிழ். குழந்தைக்கு பேர் வைக்கும் நிகழ்வை கூட ஏதோ விழாவை போல ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்ன பேர் வைக்க போறீங்க? தமிழ் தன் குழந்தையை தூக்கி ரம்யா கையில் கொடுத்தாள். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதாண்டி. நீதான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். நீயே பேர் வை. ரம்யா தயங்கினாள். பெரியவங்க வைக்கட்டு தமிழ, நான் எப்படி? இல்ல, நீதான் முதல்ல வைக்கணும், வை என்றால் கண்ணை மூடி திறந்து. ரம்யா கை நடுங்க அந்த குழந்தையை தூக்கி பிடித்து குழந்தையின் காதில் சொன்னாள், ரேணுகாஸ்ரீ, ரேணுகாஸ்ரீ, ரேணுகாஸ்ரீ என்று. எந்த நேரத்தில் அவள் பெயர் வைத்தாலோ அன்றிலிருந்து அவளை பார்த்து கொள்ளும் மொத்த பொறுப்பும் அவள் வசமாகி போனது. ரேணுகாதான் இருவரின் உயிர் மூச்சு. அந்த நாள் விடுவதிலிருந்து முடிவது வரைக்கும் ரேணுகாதான் அவர்கள் தாரக மந்திரம். எப்படி போனதென்று தெரியாமல் நாட்கள் வேகமாய் நகர்ந்தது. 5 வருடங்களுக்கு பிறகு அந்த காட்டன் புடவையை நேர்த்தியாக கட்டி நெற்றியில் ஒரு சிவப்பு பொட்டு, உச்சி வகுட்டில் சின்னதாய் குங்குமம் வைத்து, கையில் ஒரு வார் வாட்ச், கழுத்தில் ஒரு தாழி செயின், இன்னொரு கையில் சின்னதாய் ஒரு தங்க காப்பு, 2 காலிலும் சின்னதாய் மெட்டி, இடுப்பை தாண்டி வளர்ந்திருந்த கரும் கூந்தலை நேர்த்தியாக பின்னி போட்டவள் தன் பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். 28 தொட்டுவிட்டாள் என அடித்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அத்தனை அழகு. இன்னும் 18 துவக்கத்தில் இருப்பதை போலவே இருந்தாள்.
வயது கொடுத்த பக்குவமா இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமா என்று தெரியவில்லை. முன்பிருந்த தமிழ் முற்றிலும் மாறி போயிருந்தாள். எதையும் எதிர்த்து நிற்கும் தைரியம் அவளிடம் பிறந்திருந்தது. கடைசியாக அவள் அழுதது தன் ஆசை மகளை ஈன்றெடுத்த நாளில்தான். தமிழ் அந்த கிராமத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் கல்லூரியில் புரொஃபஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். ரம்யா இப்பொழுது அந்த ஊரில் இருக்கும் மொத்த ஃபேக்டரியையும் ஒற்றை ஆளாக பார்த்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறாள். அவள் இல்லாமல் அங்கு ஒரு துரும்பும் அசையாது. கிச்சனில் வேர்க்க விறுவிறுக்க சமைத்து கொண்டிருந்தாள் ரம்யா. இன்னொரு பக்கம் தமிழ் முந்தானை எடுத்து இடுப்பில் சொருவி டிஃபன் கட்டி கொண்டிருந்தாள். இவர்கள் இருவருக்கும் வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் ஃப்ரை கட்டி வைத்தவள் இன்னொரு டிஃபனில் ஃப்ரூட்ஸ் தனியே, ஸ்நாக்ஸ் தனியே, தயிர் சாதம் மற்றும் வறுவல் தனியே என பார்த்து பார்த்து கட்டி வைத்தாள். எல்லாம் சரிதான், பஸ் வர போது இன்னும் அந்த அம்முனிய காணமே. தன் துப்பட்டா கொண்டு முகத்தை துடைத்து கொண்ட ரம்யா அவசரமாய் சொல்ல, இதோடு 27வது முறையாக பாத்ரூமை பார்த்து கூச்சல் போட்டாள் தமிழ். இவர்கள் இருவரையும் ஆட்டி வைக்கும் ஆட்டக்காரியோ அந்த பாத்ரூம் ஷவருக்கு கீழ் நின்று விஜய் ஆண்டனி பாட்டுக்கு மரண குத்து குத்து கொண்டிருந்தாள். ஆட்டக்காரி ஆட்டக்காரி, எத்தனை தடவை தான் கத்துறதோ. இன்னும் சற்று கடுப்புடன் அந்த பாத்ரூம் நோக்கி வேக நடை போட்டு சென்ற தமிழ் பாத்ரூம் கதவை திறக்க, அங்கே முக்காப்படி சைஸில் கியூட் தேவதை ஒருத்தி முட்ட முட்ட முழித்து கொண்டு வெறும் ஜட்டியுடன் நின்று கொண்டிருந்தாள். தமிழின் ஆசை மகள் ரேணுகாஸ்ரீ. ஜாடையில் மட்டும் அப்பனை போல் இல்லை, சேட்டையிலும் கோபத்திலும் கூட அவள் அச்சு அசல் அந்த ராவணனை போலத்தான். இவ்வளவு நேரம் இருந்த கோபம் அந்த குட்டி தேவதை ஜட்டி போட்டு நிற்பதை பார்த்து அப்படியே மறந்து போனது. லேட் ஆச்சம்மோ என்று தமிழ் கை கடிகாரத்தை காட்ட, இதோ வந்துட்டேம்மா என ஓடி வந்து அன்னை அணைத்தாள் சேட்டைக்காரி. தமிழின் காட்டன் புடவை வழக்கம் போல் நாஸ்தியாகி போனது. இது வழக்கமாய் நடக்கும் கதைதான். அந்த கழுத்தை தொட்ட கூந்தலை அவசரமாய் போனிடெயில் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டி காலில் ஷூவை மாட்டிக்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ரம்யா ரேணுவுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். அத்தை போதும் என முகத்தை அங்கும் இங்கும் வளைத்து அந்த வீட்டையே ரங்கராட்டினம் போல சுற்றி வந்தவளுக்கு ஊட்டி முடிக்கவே அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. பின் தன் ஸ்கூட்டியில் அமர்ந்த தமிழ் முன்னே ரேணுவை அமர வைத்து கொண்டாள். அவள் கல்லூரி செல்லும் வழியில்தான் ரேணுவின் ஸ்கூல் உள்ளது. ரேணு யூகேஜி படிக்கிறாள். இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு ரம்யாவும் ஃபேக்டரி கிளம்பி சென்றாள். இந்த 5 வருடம் அவர்கள் வாழ்வின் பொன்னான நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இனியும் இப்படி இருக்குமா என்பதுதான் இங்கே கேள்வி. என்னடா பொசுக்குன்னு 5 வருஷத்தை இப்படியே ரைட்டர் ஓட்டிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் கதையே இருக்கு. அத்தியாயம் 105. இது வீடா இல்ல பெரிய சைஸ் ஜிம்மான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தனும் முட்டையா குடிச்சு உடம்ப வளர்த்து வச்சிருக்க. என்னமோ பாகுபலிக்கே டூப் போட்ட மாதிரி அம்புட்டு பாடியும் பல்கா சுத்திட்டு இருந்தானுங்க அந்த வீட்டுல. கிட்டத்தட்ட பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாதான் இருந்துச்சு அந்த வீடு. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை கூட இல்ல போல, ஆம்பளை பசங்களா சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அம்புட்டு பேரும் பின்னாடி என்னத்தையோ சொருவி வச்சிருக்கானுங்கன்னு கொஞ்சம் உத்து பார்த்தாதான் தெரியுது, கொக்கா மக்கா அது துப்பாக்கிங்க. சிஎம் வந்திருக்காரு, வெளியே வெயிட் பண்றாரு, உங்க அண்ணனை வர சொல்லு. சிஎம் துடுப்பு ஒருத்தர் வாசலில் வெளியே வந்து காத்திருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, 8 மணிக்கு முன்னாடி சார் எந்திரிக்க மாட்டாரு என்று மணியை பார்த்து கொண்டான் அந்த கரும் தேகம் கொண்டவன். அதுக்கு சிஎம் வெளியே வெயிட் பண்ண சொல்லுவீங்களா? அவர் யாருன்னு தெரியும்ல? அவன் சிரித்து கொண்டான். உள்ள இருக்கவர் யாருன்னு தெரியும்ல? உங்க சிஎம் அந்த சீட்ல உட்கார காரணமானவர் என்றான் அவன் கொஞ்சம் நக்கலாய். அந்த துடுப்பு அதற்கு மேல் என்னவோ சொல்ல வர, ஏய் இரு, அவர் வரட்டும் என்று சிஎம் அமர்ந்திருக்கும் காருக்குள்ளிருந்து ஒரு சத்தம். அத்துடன் அந்த துடுப்பு அமைதியாகி விட்டான். அந்த கரும் தேகம் கொண்டவன் ஆண்டனி. ஆண்டனி தன் கடிகாரத்தை பார்த்தபடி
அந்த பேலஸ் உள்ளே நடந்தான். பலர் உள்ளே சுற்றி கொண்டிருந்தார்கள், அதுவும் கைகளில் துப்பாக்கியுடன். அவர்களை கடந்து சென்றபடி லிஃப்ட் மூலமாக 3வது தளத்திற்கு வந்து நின்றவன் அந்த மரக்கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று பெரும் யோசனையில் இருக்கும் சமயம் அந்த கதவு மெல்ல திறந்தது. அதற்கான அர்த்தம் அவன் உள்ளே செல்லலாம் என்பதுதான். உள்ளே சென்ற ஆண்டனி அந்த நிலை கண்ணாடி முன்னே அமர்ந்திருந்தவனின் முன்னே போய் நின்றான். அவன் கண்ணசைக்க இவன் பேச துவங்கினான். சார், சிஎம் வந்திருக்காரு, உள்ள வந்து உட்கார சொல்ல என்றான் கர்ஜனையான குரலில். ஆண்டனி உடனே தகவலை சொல்லிவிட்டு மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் ஒரு சிறு தலையசைப்பை கொடுத்தபடி மேலே சொல் என கண்ணசைக்க அவன் சில விஷயங்களை சொல்ல துவங்கினான். அதையெல்லாம் மௌனமாக கேட்டு கொண்டிருந்தவன் அவன் பிம்பத்தை அந்த நிலை கண்ணாடியில் பார்த்து கொண்டான். தலையில் அங்குமிங்கும் எட்டி பார்த்த சில நரைமுடிகள் அவன் 35ஐ தொட்டுவிட்டான் என்று எடுத்து காட்ட, அந்த கண்களுக்கு கீழிருந்த சிறு கருவளையும் அவன் பல நாள் உறக்கம் தொலைக்கிறான் என்று எடுத்து சொன்னது. காதில் சிறு கடுக்கன், நெற்றியை உரசி செல்லும் கரும் கூந்தல், சிவந்த இதழ்கள் கொஞ்சம் கருமை சூழ்ந்திருந்தது. நிறம் கூட கொஞ்சம் கம்மியானது போல் தெரிந்தது, அதிகமான அலைச்சல் போலும். கையில் இருந்த காப்பை ஏற்றிவிட்டபடி அந்த அவன் சிறு கண்ணசைவை கொடுக்க, பார்வை வைத்தே அவன் என்ன சொல்கிறான் என்று புரிந்து கொண்ட ஆண்டனி அந்த கருப்பு சட்டையை எடுத்து அவனுக்கு மாட்டிவிட்டான். அந்த கடைசி பட்டனை போட்டு முடித்தவன் சார்ஜ் ஏறிக்கொண்டிருந்த போனை எடுத்து கொடுத்தான். போனை தன் ஷர்ட்டில் வைத்த ராவணன் தன் உருவத்தை நிலை கண்ணாடியில் பார்த்தபடி கெத்தாய் மீசையை முறுக்கிவிட்டான். முன்பிருந்த ராவணனுக்கும் இப்பொழுதிருக்கும் ராவணனுக்கும் நிறைய மாற்றங்கள் இருந்தது. போலாம் என்றபடி அந்த லிஃப்டில் அவன் கீழே வந்து இறங்கும் சமயம் இருக்கையில் அமர்ந்திருந்த சிஎம் கடினப்பட்டு எழுவது போல் ஆக்ஷன் செய்ய, அதை ஒரு நக்கல் புன்னகையுடன் ஏறிட்டவன் அமருங்கள் என்பது போல கையசைத்தான். அவரும் அப்பாடி என்றபடி அமர்ந்து கொண்டார். தம்பிய தொந்தரவு பண்ணிட்டேன் போல, அவர் தாடையை நீவியபடி சொன்னார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவர் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். தம்பி, இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. போன முறை மாதிரி இந்த முறையும் நீங்கள் நம்ம பக்கம் நின்று வேலை பார்த்தா நல்லா இருக்கும் என்று தலையை சொரிந்தார் அவர். ராவணன் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஏன தம்பி, எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் இந்த முறையும் நம்ம பக்கம் தானே இருப்பீங்க? ராவணன் இருக்கையிலிருந்து எழுந்தான். அதை கண்டு அந்த சிஎம் உடன் எழுந்தார். பார்க்கலாம், அதுக்கு இன்னும் சில மாதம் இருக்கு. இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன். நம்ம இன்னொரு முறை சந்திக்கலாம் என்று நிமிர்ந்த நடையுடன் அந்த பிரிஸ்டலை எடுத்து பின்னே சொருவியபடி நடந்தவனை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார் அவர். என்னய்யா, இவன் நம்ம பக்கம் நிற்க மாட்டான் போலவே. சிஎம் சற்று வெள்ளத்தனமாக சிரித்து கொண்டார். ஒன்று அவன் நம்ம பக்கம் இருக்கணும், இல்லைனா மொத்தமாக இல்லாமல் பண்ணிடுவோம் என சிரித்து கொண்டார். ஆண்டனி கார் ஓட்டி கொண்டிருக்க பக்கத்து சீட்டில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்தான் ராவணன். அவன் மொத்த பிஸ்னஸும் இப்பொழுது மேனகா பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த 5 வருடம் அவன் வாழ்வை முற்றிலும் மாற்றிவிட்டது. சிரிக்க மறந்த இதழ்கள், பொலிவிழந்த கண்கள், பல பிரபலமான கேங்ஸ்டர் வரிசையில் அவனுக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. ஒரு ஆட்சியை கலைப்பது மட்டுமல்ல, உருவாக்கும் அளவுக்கு அவனுக்கு பவர் உண்டு. அவன் கண்ணசைத்தால் எதிரே நிற்பவரை வெட்டி வீச, கொன்று குவிக்க ஒரு கூட்டமே அவன் பின் நிற்கிறது. த கிரேட் பிசினஸ் மேக்னட்டாய் வலம் வந்தவன் இப்பொழுது கேங்ஸ்டர் கிங் ஆக வலம் வருகிறான். நடப்பதையெல்லாம் எண்ணி பார்த்தவன் இப்பொழுது இதயமே இல்லா அரக்கனாய் மாறி போயிருந்தான். கொழு கொழு தேகத்துடன் ராணி போல இருந்த ஜானு இன்று உடல் மெலிந்து என்னவோ போல் மாறியிருந்தாள். அனைத்திற்கும் காரணம் அகிலாண்டேஸ்வரிதான்.
இந்த 5 வருடத்தில் அவளை எந்த அளவுக்கு வாட்டி வதைக்க முடியுமோ அவ்வளவு கொடுமை செய்து வைத்திருந்தார். பிசினஸ் ஒரு பக்கம், தன் மனைவியை தேடுவது மறுபக்கம் என்று சுற்றுவதால் கவினால் வீட்டுக்கு வரவே முடிவதில்லை. எப்பொழுதாவது தான் வீட்டுக்கு வருவான். அதுவும் சில நொடிகளில் கிளம்பி விடுவான். போனில் மட்டும் ஜானுவுடன் பேசுவான். ஆனால் ஈஸ்வரிக்கு பயந்து அவளால் எதையும் தன் அண்ணனிடம் சொல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட நரக வாழ்க்கைதான் கிட்டும் என்று தெரிந்திருந்தால் அவள் இந்த வீட்டிற்கு வரவே ஆசைப்பட்டிருக்க மாட்டாள். அவள் தந்தை பெயரை இனிஷியலாக வைத்து கொள்ள ஆசைப்பட்டிருக்க மாட்டாள். அத்தனை பேரின் வாழ்வும் மொத்தமாய் மாறி போக அவள் ஒருத்தி மட்டுமே காரணம். ஒரு கட்டத்துக்கு மேல் அவளால் ஈஸ்வரி செய்யும் கொடுமைகளை தாங்க முடியவில்லை. அவள் ஒன்றும் ரம்யா போல தைரியமான பெண் இல்லை. அவள் பயந்த சுபாவம் கொண்டவள். இதில் ஈஸ்வரி செய்யும் கொடுமைகளில் இன்னும் அவள் பாவமான பெண்ணாக மாறிவிட்டாள். அந்த வீட்டை விட்டு அவளால் வெளியே செல்ல முடியாது. அவள் ஆசைப்பட்ட எதையும் வாங்கி உண்ண முடியாது. கவின் அந்த வீட்டுக்கு வரும்பொழுது மட்டுமே அவளுக்கு புது ஆடை போட அனுமதி கொடுப்பார் ஈஸ்வரி. ஒருவேளை ஜானு வேலை செய்வதை கவின் பார்த்து விட்டாலும் கூட, இப்படி ஏதாவது பண்ணாதாப்பா அவ ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வர முடியும் என அப்படியே பிட்டை மாற்றி போட்டு விடுவார் ஈஸ்வரி. நரகத்தை விட கொடுமையான வாழ்வில் சிக்கி தவித்தவளுக்கு இதைவிட மோசமான கொடுமையை கொடுக்க இன்னொருவன் வருவதை அவள் அறிந்திருக்கவில்லை. தன் ஆசை மகளை ஸ்கூல் முன்னே பத்திரமாக இறக்கிவிட்டாள் தமிழ். அம்மு, சேட்டை பண்ணக்கூடாது. டெய்லியும் உன் மேலே கம்ப்ளைண்ட் வருது. முக்கியமாக உன்னை விட பெரிய பசங்க கூட நீ சண்டைக்கு போவே கூடாது. அதை விட முக்கியமாக மிஸ்ஸை எதிர்த்து பேசக்கூடாது. ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் என்று தமிழ் மனப்பாடம் செய்தது போல் ஒப்பித்து கொண்டிருக்க, ஈவினிங் சமத்து பிள்ளையா இங்கே வந்து நிற்கணும். யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. குட் கேர்ளாக இருக்கணும். இது தானம்மா என்று 2 கையையும் விரித்து மீதமிருந்த டயலாக்கை ரேணு சொல்லி முடிக்க தமிழ் இதழில் அனிச்சையாக ஒரு புன்னகை மலர்ந்தது. ரேணு அதீத புத்திசாலி. எந்த அளவுக்குன்னா இப்போதான் யூகேஜி போகிறா. ஆனால் 5th கிளாஸில் போய் உட்காந்து படிக்கிற அளவுக்கு. பட் அதே அளவுக்கு சேட்டைக்காரியும் கூட. சீனியர்னு கூட பார்க்காம அவளை விட பெரிய பசங்களையும் அடிச்சு போட்டுருவா. அந்த ஸ்கூலில் அதிகமாக பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதே நம்ம தமிழ் தான். ரேணுவை சமாளிக்கிறது அத்தனை எளிதில்லை. அவளை புரிஞ்சுக்கவே தனி பிரெயின் வேணும். அவள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் தெளிவாக தாண்டி சொல்கிற. ஆனால் சேட்டை மட்டும் குறையிலையே. நான் சமத்து பொண்ணா இருப்பேம்மா. நான் குட் கேர்ள். இப்போ போட்டுமா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சுமா என்ற மகளை அள்ளி அணைத்து முத்தம் வைக்கத்தான் ஆசை பிறந்தது. அவள் அவ்வளவு ஸ்வீட். சரிப்போ. ரேணு 2 எட்டு எடுத்து வைத்தவள் இஷ் என நெற்றியை பிடித்தபடி தன் அன்னையை திரும்பி பார்த்தாள். தமிழ் அந்த இடத்தை விட்டு அகலாமல் கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி இன்னும் அதே நிலையில்தான் இருந்தாள். மறந்துட்டேம்மா என 2 கையையும் விரித்தபடி தன் அன்னையை நோக்கி ஓடி வந்தவள் தமிழின் 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் வைத்தாள். தமிழும் அவள் நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்தம் வைத்து அனுப்பிவிட்டாள். மகளை அனுப்பிவிட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து சேர்ந்தாள் தமிழ். அந்த காலேஜில்தான் தமிழ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். டீச்சர்ஸ்கே உண்டான பார்க்கிங் ஏரியாவில் தன் ஸ்கூட்டியை பார்க் பண்ணியவள் எதிரே குட் மார்னிங் சொன்ன சில ஸ்டூடெண்ட்ஸை சிறு தலையசைப்புடன் கிராஸ் செய்து தன் அறைக்குள்ளே போய் புகுந்து கொண்டாள். மற்ற சில ப்ரொஃபஸர்கள் போல் புரணி பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வலம் வரக்கூடியவள் தமிழ். அதனால்தான் அவளுக்கு ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு நல்ல பெயர் உண்டு. தமிழ் மேம் என்று ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணும் அளவுக்கு அவள் பலரை அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிறாள். அதே சமயம் அவள் ஸ்ட்ரிக்டும் கூட. தவறான விஷயங்களை அவள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதே இல்லை.
இன்று எடுக்க வேண்டிய கிளாஸுக்கான நோட்ஸை எடுத்து வைத்து கொண்டவள் தன் வேலையில் ஈடுபட துவங்கினாள். இத்தனை நிம்மதியாக செல்லும் வாழ்வு இன்னும் கொஞ்ச நாளில் மொத்தமாய் மாறப்போகிறது என்பதை அந்த அழகி அப்பொழுது அறிந்திருக்க மாட்டாள். ஒரு பழைய குடோன் ஒன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்தது. ஆள் நடமாட்டமில்லாத அந்த குடோன் உள்ளே சிலர் நடமாட்டம் தெரிந்தது. விளக்குகள் மங்கி மங்கி எரிய ஒருத்தன் சற்று குடித்துவிட்டு ரகளை செய்து கொண்டிருந்தான். உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்ல? நான் யாருன்னு தெரியாம என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. மரியாதை என்னை கொண்டு போய் விடுங்க. என் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான். மண்டையில் மேப் போல கட்டிங் போட்டு அதுதான் ஸ்டைல் என்று சுற்றி கொண்டிருக்கும் அந்த வாலிபன் ராவணன் முன்பே திமிராய் கை நீட்டி பேச, ஏய், யார் முன்னாடி கையை நீட்டி பேசுற என்று ஆண்டனி பொங்கிக் கொண்டு ஒரு எட்டு முன்னே எடுத்து வைத்தான். ஆண்டனி என்று ராவணனின் கர்ஜனையான சத்தம் அவனை தடுத்து நிறுத்தியது. ஆண்டனி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றான். என்னடா ஃபிலிம் காட்டுறீங்க? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு என்ன மனசுல பெரிய பாஷா நினைப்பா? அவன் தாடியை சொரிந்தபடி நக்கலாக கிண்டல் அடிக்க அங்கிருந்த அத்தனை பேரும் ராவணனின் சிறு கண்ணசைவிற்குத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். அவன் ஒரு சிறு கண்ணசைவு கொடுத்தால் போதும், அவனை துப்பாக்கியால் துளைத்து விடுவார்கள். சார், அவன் ரொம்ப பேசுறான். அடக்கி வச்சாதான் சரியா இருக்கும். கூட படிக்கிற பசங்களுக்கு ட்ரக்ஸ் விற்கிறான். அவனை மிரட்டிட்டு மட்டும் விடுங்க. ஆனா சார், சொன்னதை செய்யுங்க. அவங்க அப்பா பெரிய ஆளு. இவன் கண்டிப்பா நமக்கு பின்னாடி தேவைப்படுவான். ஆண்டனி ஒரு பெருமூச்சு விட்டு சரி என்றான். ஆண்டனி, அவன் திரும்பி பார்த்தான். அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும் என்ற பொழுது ராவணன் போன் அலாரம் எழுப்பியது. அவனுக்கான முக்கியமான நேரம் அது. அடுத்த நொடி தன் காரை எடுத்துக்கொண்டு பயணித்தவன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டுவதில்லை. அவன் என்ன நினைக்கிறான் என அவனுடன் இத்தனை வருடமாய் பயணித்த ஆண்டனிக்கு கூட தெரியாது. அவர்களை பொறுத்தவரை ராவணன் ஒரு புரியாத புதிர். அசோக் உயர் நீதிமன்றத்தில் லாயராக பணியாற்றுகிறான். முன்பை விட இப்பொழுது இன்னும் கொஞ்சம் அழகில் மெருகேறி இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மதி பிரைவேட் பேங்க் ஒன்றில் கேஷியராக வேலை பார்க்கிறாள். படிப்பை முடித்ததும் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி உள்ளே நுழைந்தவள் இப்போது மேனேஜர் போஸ்டிங் போகும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறாள். இருவரும் அவர்கள் வேலையில் நல்ல முன்னேற்றத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இடையே இருக்கும் உறவு இன்னும் அதே 0 லெவலில் தான் இருக்கிறது. ஒரே வீட்டில் இருக்கிறார்கள், ஒன்றாய் வசிக்கிறார்கள். ஆனால் இருவரும் பேசிக்கொள்வதில்லை என்று சொல்வதை விட அசோக் அவளிடம் பேச விரும்பவில்லை என்று சொல்லலாம். அவளை காலையில் பேங்கில் கொண்டு போய் விடுவது அசோக் தான். அவளை மாலை பிக்கப் பண்ணி வருவதும் அசோக் தான். அவளுக்கு ஏதாவது வேண்டுமெனில் அதை வாங்கி கொடுப்பதும் அவன்தான். ஆனால் இருவரும் முகம் பார்த்து பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். அந்த வாட்ஸ்அப்பை சரியாக பயன்படுத்துவது அவர்கள் மட்டும்தான் போலும். அவளுக்கு ஏதாவது வேண்டுமெனில் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்றை தட்டி விடுவாள். அதற்கு ஒரு ரிப்ளை கூட செய்யாதவன் அதை கடமை என்று வாங்கி கொடுத்து விட்டு செல்வான். ஆனால் வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு அடடா, என்ன அமைதியான அழகான ஜோடி என்று மெச்சிக்கொள்ளும்படியாதான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தானே தெரியும் இந்த மௌன போராட்டம். காலம் ஓடினாலும் பெண்ணவள் மனதில் இருக்கும் காதல் இன்னும் மாறவில்லை. அவனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து வைப்பாள் மதி. ஆனால் அதற்காக அவன் பாராட்டவில்லை என்றாலும் கூட ஒரு சிறு புன்னகை கொடுத்தாலும் அவள் சந்தோஷம் கொள்வாளோ என்னவோ. ஆனால் அதை கூட அவன் தரப்பிலிருந்து அவன் கொடுக்க மாட்டான். தாமரை இலையில் ஒட்டாத தண்ணீர் போலதான் இருவரின் வாழ்வும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜோடி மனதில் காதல் மலருமா? இல்லை பல ஜோடிகளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கும் அசோக் ஒரு நாள் அதே கோர்ட் வாசலில் விவாகரத்து கேட்டு வந்து நிற்பானா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.